This video is sponsored by Buy Mode Shopping app. ஒரு மிகப்பெரிய காட்டுல ஒரு அணில் வாழ்ந்துட்டு வந்துச்சா. அந்த அணிலுக்கு ஒரு புதையல் பெட்டி கிடைச்சிச்சா. ஆர்வமா அணில் அந்த பெட்டிய திறந்து பார்த்துச்சா. அந்த பெட்டிக்குள்ள நிறைய நகைகளும் ஒரு ஓலையும் இருந்துச்சா. அந்த ஓலையில என்ன எழுதி இருக்குன்னு படிச்சு பார்த்துச்சா அந்த அணில். அதுல இந்த பெட்டியில் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துக்கலாம், ஆனா சபிக்கப்பட்ட சிகப்பு கல் பதிச்ச மணியை மட்டும் யாரும் தொடாதீங்கன்னு அந்த ஓலையில எழுதியிருந்துச்சு. அந்த ஓலைய படிச்சு பார்த்த அணிலுக்கு ஒரே ஆச்சரியமா போச்சு. உடனே அந்த சிகப்பு கல் பதிச்ச மணிய பார்க்கணும்னு ஆவல் அதுக்கு வந்துச்சு. உடனே அந்த பெட்டிக்குள் இருந்த அந்த மணியை தேடி எடுத்துச்சு. அந்த சிகப்பு கல் பதிச்ச மணி ரொம்ப அழகா இருக்கிறத பார்த்த அணிலுக்கு ஆபத்தை விட ஆசை அதிகமாகிடுச்சு. ஓலையில எழுதியிருந்த கடிதத்தை பொருட்படுத்தாம அந்த சிகப்பு கல்மணிய தன்னோட கழுத்துல கட்டிக்க நினைச்சிச்சு. உடனே ஒரு பெரிய தங்க வளையத்தை எடுத்து தன்னோட கழுத்துல மாட்டிக்கிடுச்சு. அந்த வளையத்துல அந்த சிகப்பு கல்மணிய தொங்க விட்டுச்சு அந்த அணில். அந்த மணியோட தான் ரொம்ப அழகா இருக்கிறத நினைச்சு அணில் அந்த மணியோட காட்டுக்குள்ள சுத்தி வந்துச்சு அணில். ஆனா அந்த வளையம் நாளாக நாளாக சின்னதாகிக்கிட்டே வந்துச்சான். கொஞ்ச நாள்ல அந்த வளையம் அணிலோட கழுத்தை இருக்க ஆரம்பிச்சிடுச்சு. அப்பதான் அந்த ஓலையில எழுதியிருந்த எச்சரிக்கை அந்த அணிலுக்கு ஞாபகம் வந்துச்சு. அடடா, பேராசையால மிகப்பெரிய தப்பு செஞ்சிட்டோமேன்னு அணிலுக்கு அப்பதான் புரிய வந்துச்சான். உடனே பக்கத்துல வாழ்ந்துகிட்டு வந்த புத்திசாலியான ஆந்தை நண்பர்கிட்ட போய் நடந்ததையெல்லாம் சொல்லிச்சான் அந்த அணில். ஆந்தையாரே, என்னை காப்பாத்துங்க, இந்த வளையம் என்னோட கழுத்துல இறுக்கி மூச்சு கூட விட முடியலன்னு சொல்லிச்சான். நடந்த தப்பு எல்லாம் அணிலோடதுன்னு புரிஞ்சுக்கிட்ட ஆந்தை யோசிக்க ஆரம்பிச்சிச்சு. டக்குன்னு அணிலுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. இந்த மணி மட்டும்தான் சபிக்கப்பட்டு இருக்கு, அதனால தான் அந்த மணி தன்னோட கட்டி இருக்கிற வளையத்தை நாளுக்கு நாள் சின்னதாக்குதுன்னு புரிஞ்சுக்கிடுச்சு. உடனே அந்த சிகப்பு கல்மணியை கலட்டி
அணிலோட உடம்புல படுற மாதிரி துணிய வச்சு கட்டுச்சான் அந்த ஆந்தை. ஆனா அணிலுக்கு ஒண்ணுமே புரியல. அப்பதான் ஆந்தை சொல்லிச்சு, இந்த மணி பட்டு பெருசா இருந்த வளையம் சின்னதா மாறுச்சுன்னா இந்த மணி பட்டு உன் உடம்பும் சின்னதா மாறிடும். அப்ப நீ சுலபமா வளையத்திலிருந்து வெளியே வந்துடலாம்னு சொல்லிச்சான் அந்த ஆந்தை அணிலை பார்த்து. ஆந்தை சொன்ன மாதிரியே அணில் நாளுக்கு நாள் சின்னதா மாறிக்கிட்டே வந்துச்சான். ஒரு நாள் அந்த வளையத்தை விட சின்னதா ஆனதுக்கு அப்புறமா அந்த வளையத்தையும் மணியையும் கழட்டி போட்டுட்டு ஆந்தைக்கு நன்றி சொல்லிச்சான் அந்த அணில்.